Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாதத்தோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க குருமா செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஒரு மீடியம் சைஸ் கேரட், 6 பீன்ஸ் இது ரெண்டையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டையுமே குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். மூழ்கிற அளவு சேர்த்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இதெல்லாமே வதக்குனிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 4 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் மிளகும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 7 முழு முந்திரி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 மூடி அளவு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிருக்கிற இந்த விழுதை அப்படியே நம்ம கடாயில் மாற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப்லேயே தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்தாச்சு. இது இருக்கட்டும். நம்ம காயெல்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு காய் குழையாமல் இந்த மாதிரி வெந்து வரும். இப்போ இந்த காயை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு குருமா நல்லா திக்காக இருக்குது. குருமாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.